ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/4/2025 சாக்கார முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கமயோக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனுடைய மடியில் வந்திருக்கீங்க. நீங்கள் மனிதரில் இருந்து தேவதை ஆகணும் இல்லையா? ஈஸ்வரின் மடியில் வந்திருக்கிறதே அதுக்கு தான். ஸோ அதனால் தெய்வீக குணங்களும் வேண்டும். ஏன்னா தேவதைக்கும் மனிதனுக்கும் வித்தியாசமே தெய்வீக குணம்தான். கேள்வி: குழந்தைங்க எந்த விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன் இருக்கணும்? பதில்: முழு நாளும் நம்ம அட்டவணையில் எந்த பாவகர்மமும் செஞ்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமாக எந்த பாவகர்மமும் இருக்கவே கூடாது. இதில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா பாவகர்மம் இருந்துச்சுன்னா அது திருப்பி ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏற்கனவே 63 பிறவிகளாக பண்ண பாவத்துக்கு தான் ரிட்டர்ன் மேலே ரிட்டர்ன் வந்து அடி மேலே அடி வாங்குகிறோம். இப்போ பாபா குழந்தைய ஆகியும் நம்ம பாவகர்மம் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் அது ரிட்டர்ன் வரும், அடி வாங்குவோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அட்டவணையை செக் பண்ணுங்கள், எந்த பாவகர்மமும் செய்யலை தானே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, உங்கள் முன்னாடி பாபா தர்மராஜரின் ரூபத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சோதித்து பாருங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தேனா அப்படின்னு. எத்தனை சதவீதம் நான் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன், அல்லது ராவணனுடைய வழியை ஃபாலோ பண்ணுறேன்னா? பாபாவுடைய ஆகிட்டீங்க அப்படின்னா 1க்கு 100 மடங்கு தண்டனை ஒரு பாவத்துக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்க, எதில் பாவம் செஞ்சிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே சம்பூர்ணமாக இல்லைன்றார். ஸோ அதில் ஒரு விஷயந்தான் பாவம் செய்யாமல் இருக்கிறனான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க நாள் முழுவதுன்ற. ஓம் சாந்தி. பகவானின் வாக்கு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனிதனையோ தேவதையோ நம்ம பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இங்கே நீங்கள் அமரும்போது புத்தியில் இருக்கணும். என்ன இருக்கணும்? நாம் சங்கமயுக பிராமணர்கள் அப்படின்னு. சாதாரணமாக வந்து உக்காந்துட்ருக்கக்கூடாது இல்லையா? பாபா சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே ஈஸ்வரனுடைய மடியில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் சங்கமயுக பிராமணர்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இது கூட சதா யாருக்கும் நினைவிருப்பதில்லை. அதனால தான் என்ன ஆகிடுது, தேக அபிமானம் அப்பப்போ எழுந்திரிச்சிக்கிட்டே இருக்குது நமக்கு. அப்படி ஒரு வேளை இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஆத்ம அபிமானி ஸ்டேஜை நம்மளால் அனுபவம் பண்ண முடியும். ஸோ தங்களை உண்மையிலேயே பிராமணர் என உணர்ந்து கொண்டுள்ளனர் அப்படிங்கிறது முழு நாளும் இருக்கிறது கிடையாது. அதனால தான் மாயா போட்டு நம்மளை சாவடிக்குது இல்லையா? அதனால தான் என்ன ஆகிடுது, முரளி படிக்கும்போது பிராமணன் ஆயிடுறோம், அப்பப்போ பிராமணன் ஆயிடுறோம். ஆனால் பெரும்பாலும் என்ன ஆகிடுது, சாதாரண கலியுகவாசியாக மாற்றிடுது. பிராமணர்கள் அப்படின்னு ஞாபகம் இருந்தாலே குணம் பக்காவாக இருக்கும் இல்லையா? பிராமண குழந்தைங்க நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். சங்கமயுக பிராமணர்கள் நம்மை சிவபாபா புருஷோத்தமர், அதாவது மனிதர்களிலே உத்தம புருஷராக மாற்றுறார். புருஷனாலே ஆத்மா, ஸோ உத்தம ஆத்மாவாக மாற்றுறார். இது மட்டும் எப்பவும் ஞாபகம் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். எதுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? ஒரு ஒர்க் ஷாப்பில் வண்டி விடுறீங்க, நாளைக்கு வந்து பார்க்குறீங்க, அப்படியே இருந்தால் கடுப்பாகாது? ஏன்? வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக விட்டுருக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்மான்ற வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் பாபாட்ட விட்டுருக்குறோம்.
ஸோ அவர் வழி தான் கொடுக்குறாரு, நம்ம தான் ரிப்பேர் பண்ணோம். எத்தனை நாள் வந்து பார்த்தாலும் அப்படியே வச்சுருந்தா காரணம் என்னென்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோன்றதே மறந்துடுறீங்கன்ற, ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. நான் புருஷோத்தமர் ஆகிட்டு இருக்கிறேன், சிவபாபா என்னை மாற்றிட்டு இருக்கிறாருன்றதே மறந்துடுறீங்க. மறந்தீங்கன்னா எப்படி? ஞாபகம் வச்சுருந்தா தான் அந்த பிராமண குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் திரும்ப 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 நான் உயர்ந்த பிராமணன், சங்கமயுக பிராமணன்றதை மறந்துடுறீங்க. ஒருவேளை நான் சங்கமயுக பிராமணன் மட்டும் உங்கள் புத்தியில் இருந்தாலே ஆஹா சௌபாக்கியம், எப்படி தெரியுமா மாறி இருப்பீங்கன்றார். என்ன பண்ணுறது, எல்லாமே வரிசைக்கிரமமாக தான் இருக்குது. எல்லாருமே அவருடைய புத்திக்கேற்ப முயற்சி செய்பவர்களாகத்தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தவர்கள் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் புருஷோத்தமரும் ஆகக்கூடியவர்கள். நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாம் எப்போது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்போது தான் நாம் புருஷோத்தம் ஆக முடியும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். யாராவது பாவம் செஞ்சீங்க அப்படின்னா அது 100 மடங்காக அதிகரித்துவிடும். பாபா ஏன் பிராமணர்களுக்கு தப்பு பண்ணால் 100 மடங்கு தண்டனை அப்படின்னா, ஏன்னா உதாரண மூர்த்தியாக இங்கே நாம தான் இருக்கிறோம். இப்போது இல்லற விவகாரங்களில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுறதுக்கும், இப்போ ஒரு சர்ச் இருக்குது, அதில் ஒரு பாதிரியார் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ ஒரு தண்டனை, அது வந்து பெரிய பொருளாக பேசப்படுது. இப்போ ஒரு இல்லற விவகாரத்தில் இருக்கிறவன், இப்போ ஒருத்தர் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, கள்ளக்காதலில் இன்னொரு மனைவியோட ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக கூட யாரும் பார்த்துக்கிறது கிடையாது. ஆனால் இதுவே சன்னியாசி பண்ணால், ஏன்னா தூய்மையை போதிக்கிறவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது நமக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா? அந்த 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்குது? மற்றவங்களால தான் கிடைக்குது, மற்ற இந்த மனித ஆத்மாக்கள் மூலமாகவே கிடைக்கும். ஏன்னா குணம் வெளிப்படுத்திடும், அது சும்மா இருக்காது இல்லையா? நம்மக்கிட்ட என்ன விகாரம் இருக்குது, என்ன பலகீனம் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்குரிய பலகீனத்தை வெளியில் கொண்டு எடுத்துட்டு வரும். அது நம்மளை வந்து தப்பு செய்ய வைக்கும், தப்பாக பேச வைக்கும், நம்மளை வந்து நம்மளுடைய குணம் கெட்டு நம்ம என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமோ எல்லாத்தையுமே பேச வைக்கும். அப்போ நம்ம மாட்டிப்போம். அப்போ நமக்கு 100 மடங்கு தண்டனை கிடைச்ச மாதிரி தான். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டுறாங்க, பார்க்குறோம் இல்லையா? அப்போது எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள், ரொம்ப தூய்மையானவங்க நம்ம தான். ஃபஸ்ட்டில் ஆதியில் வந்ததும் நம்ம தான், அதுவும் கடவுள்கிட்டே படிக்கிறதும் நம்ம தான். அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்டனை கிடைக்கும். அப்போது ஒன்று கடவுளுக்கு நிந்தனை பண்ணுறோம், இன்னொன்று மனித ஆத்மாக்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ ஒரு ஜட்ஜு இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜட்ஜே வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும்? என்னடா நியாயம் சொல்ல வேண்டியவரே வந்து தப்பு பண்ணுறாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு வரும் நமக்கு. ஒரு சாதாரண மனிதன் தவறு செய்வதற்கும் நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஜட்ஜுவே தவறு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண தப்புக்கு 1க்கு 10 மடங்கு தண்டனை. ஆனால் பாபா மடியில் வந்தப்புறம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் 100 மடங்கு தண்டனை. பாபா குழந்தைகளை உத்தம புருஷராக ஆக்கி தேவதையாக மாற்றிட்டு இருக்கிறாருன்னு குழந்தைங்களுக்கு தெரியும் தானே? இதை யார் ஞாபகம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க அளவுக்கு அதிகமாக ஆன்மீக சேவை செய்வாங்க. ஏன்னா இங்கே சும்மா பண்ணலை இல்லையா? அந்த நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருந்துச்சுன்னா அவங்க சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போதை கொஞ்சம் கூட இல்லைன்னா சேவையும் பண்ண மாட்டாங்க. எனக்கு மற்றவங்க முன்னாடிலாம் பேசி பழக்கமே இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஞானமும் புரியல, அந்த நிச்சய புத்தியும் வரல, போதையும் வரலன்னு அர்த்தம்.
ஸோ நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சந்தோஷத்தின் பாதையை மற்றவர்களுக்கு காட்டியபடி இருக்க வேண்டும். அதில் தான் சந்தோஷம். இந்த வழியில் போங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க, இப்போவும் நீங்கள் நரகத்தின் துக்கத்திலேருந்து தப்பிப்பீங்க அப்படிங்கிறத அந்த உள்ளபூர்வமாக ஒருத்தரை ஒரு நெருப்பு எரியிற வீட்டிலேருந்து ஒருத்தரை காப்பாற்றும் போது ஒரு ஆனந்தமாக காப்பாற்றுவாங்க இல்லையா? ஒரு உயிரை காப்பாற்றுறேன். ஆனால் அதை விட பயங்கரமானது இந்த நரக தீயில் வெந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம், விகார தீயில். அதிலிருந்து காப்பாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை விட அதிக போதை இருக்கணும். நெருப்புலேருந்து காப்பாற்றுற ஃபயர்மேனை விட உங்களுக்கு போதை அதிகமாக இருக்கணும். ஸோ பாபா அதையும் சொல்லியிருக்காரு, நீங்கள் தீயணைப்பு படை விகார தீயை அணைக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த போதை இருக்குதா? அவங்களுக்கு அந்த போதை இருக்குது இல்லையா? ஸோ அதான் பாபா சொல்கிறார், யார் அதிகமாக சேவை செய்கிறாங்களோ அவங்களால தான் சந்தோஷமாக இருக்க முடியும். யார் நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக சேவையும் பண்ண முடியும். ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு பாருங்கள். அதனால் எங்கே போனாலும் நான் சங்கம யுகத்தில் இருக்கிறேன்றது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த சங்கம யுகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் நான் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். இது புருஷோத்தம சங்கம யுகம். அவர்கள் புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் புருஷோத்தம சங்கம யுக பிராமணர்கள் அப்படின்னு. இதை நல்லபடியாக புத்தியில் தாரணை செய்யணும். ஏன்னா இது மிகப்பெரிய போதையை கொடுக்கக்கூடிய விஷயம். இது புருஷோத்தம சங்கமயுக பிராமணர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கூட பாருங்கள், பிராமணர்கள் அதாவது ஸ்தூல பிராமணர்களுக்கு அந்த போதை இருக்கும் எப்போதுமே. எவ்வளவு எத்தனை பேர் அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசினாலும் கூட அவங்களுக்கு அந்த போதை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு கூட பாருங்களேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுல போதை இருக்கும் அவங்களுக்கு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுங்களா நான் போதை இருக்குது அப்படின்னு. யாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள பார்த்து ஐயோ எப்படிப்பா சாப்பிட்றீங்கன்னு கேட்கல. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் எப்படி வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட முடியுதுன்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஸோ அவர்களுக்கே அவ்வளோ போதை இருக்குதுன்னா நம்ம ஒன்றும் சாதாரணமானவங்களா? இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஆத்மாக்கள், உயர்ந்த பாட்டு பண்ணக்கூடியவங்க, முதல்ல வரக்கூடியவங்க, மூதாதையர் ஆத்மா நம்ம, அதுவும் பாபாவோட குழந்தை நம்ம. உலகத்தில் எத்தனையோ பேர் கடவுளை தேடி தேடி அலையிறாங்க, ஆனால் கடவுள் என்னமோ நம்மளை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய போதை பாருங்கள். ஒரு தடவையும் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு பாபா நம்மளை. இப்போது ஒரு இந்த பசங்களாம் சின்ன வயசுலலாம் லவ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அழகான பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி இத்து போனால் நம்மளை தேடுறதுக்கு பாபா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுளே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ என் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல, என் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல, தேடுவோம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறாரு ஒரு குழந்தையும். அப்போ நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் பாருங்கள். இந்த அதிர்ஷ்டத்தையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷமாகணும். நம்ம குஷியை ஏற்றிக்கணும். நம்ம இதெல்லாம் அடிக்கடி சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படி சிந்தனை செய்ய தான் நமக்கு அந்த குஷி வரும். அந்த குஷினால் மற்றவர்களுக்கும் இந்த குஷியை ஏற்படுத்த முடியும். நான் அனுபவிச்சதை நீங்களும் அனுபவிங்க அப்படிங்கிறதுக்காக சேவை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா உண்மையிலே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கவே முடியாது. போகிறவங்க வரவங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, பாருங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ் பண்ணி பாருங்கன்னு எல்லார்கிட்டையுமே சொல்லுவாங்க. ஏன்னா அதோடைய அனுபவத்தை அவங்க அனுபவிச்சிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபாவை இங்கே சொல்கிறாங்க, இந்த போதை உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களால் மற்றவங்கள்ட்ட சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற, சொல்லாமல் இருக்கவே முடியாது. நிறைய பாபா குழந்தைங்க நினைப்பாங்க, நல்லா தாரணை பண்ணுறவங்களால சேவை செய்யலை அப்படின்னா மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். தாரணை பண்ணிட்டோன்னா சொல்லணும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அவங்களால சொன்னாதான் அவங்க மனசு திருப்தியாகவே ஆகும். அந்த அளவுக்கு போதையை கொடுக்கக்கூடியது இந்த பிராமண வாழ்க்கை நமக்கு.
ஸோ இது புத்தியில் நல்ல தாரணை ஆகணும். உயர்ந்த சங்கமயுகத்தில் இருக்கிறேன். நாம் புருஷோத்தமர் ஆகிறதுக்கான யாத்திரையில் இருக்கிறோம். இந்த யாத்திரையின் முடிவில் நாராயணன் ஆகிடுவீங்க இல்லையா? சபரிமலைக்கு போகிறாங்க, போன உடனே ஐயப்பன் ஆகிடுறாங்களா? ஆனால் இங்கே ஆகுறீங்க, நாராயணனாகவே ஆகிடுறீங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, சொர்க்கத்தில் போனவுடனே அங்கே நாராயணனாக போய் உட்காந்துக்கிறீங்க. இந்த அளவு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட அது மன்மனாபவ தான் இல்லையா? போயிட்டு இருக்கிறேன், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையெல்லாம் நம்மளுடைய நினைவு தான் இல்லை? இந்த பாதையில் வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர்லாம் கல்லு முள், அதெல்லாம் நம்ம காலுக்கு மெத்தை எப்போ பாபா நினைவில் இருக்கும்போது. ஸோ இதில் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுட்டால் மன்மனாபாவை அதை புரிஞ்சுக்கணும். வெறும் புள்ளியாக நினைக்கிறது மட்டும்தான் மன்மனாபாவை கிடையாது. நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கும் காரியத்திற்கும் ஏற்ப புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. தேவதை ஆகணும்னா கண்டிப்பாக தெய்வீக குணம் வேணும் தானே? அதுக்காகத்தான் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு அடியிலும் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ தான் அசுர குணம் வராமல் இருக்கும். அந்த கவனம் பாபா என்ன சொன்னார்? மெயின் கவனம் வைக்க சொல்கிறார். ஆத்மான்னு கவனம் வை, ஆத்மாவை பாரு, எங்கே போயிட்டு இருக்கிறேன் அது ஞாபகம் இருக்கட்டும்ன்றார். மற்ற மனிதர்கள் அவங்கவுங்க மன வழிப்படி நடக்கிறாங்க, அது ராவணனுடைய வழி. நீங்கள் எல்லோருமே பாபா குழந்தைங்க எல்லாரும் அப்படியே ஸ்ரீமத் படி தான் நடக்கிறாங்கன்னெலாம் கிடையாது. பாபா குழந்தை ஆகியும் நிறைய பேர் இன்னும் ராவணனுடைய வழிபடித்தான் நடக்கிறீங்க. ஒவ்வொரு சதவீதம், ஒருத்தர் 50% ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்ரீமத்தை, ஒருத்தர் 20%, அந்த மாதிரி. சிலர் வெறும் 2% தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க இல்லையா, சிவபாபா முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தால் கூட சிவபாபா நினைவு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்றார். அவங்களுடைய புத்தி அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் பாருங்கள், தினந்தோறும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஏதாவது பாவ காரியம் செஞ்சோமா இல்லை செய்யாமல் இருந்தோமா அப்படிங்கிறது, யாருக்காவது துக்கம் கொடுத்துருந்தோமா, தன் மீதே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்குது இந்த சங்கம யுகத்தில். ஏனென்றால் தர்மராஜரும் நின்றுக்கிட்டு இருக்கார் இல்லையா? ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நாடகத்துலேயும் ரெக்கார்ட் ஆகுது, உங்கள் ஆத்மாலேயும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைய உள்ள சமயம்தான் கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்கான சமயம். இப்போ போய் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் தண்டனைகளும் பெற வேண்டியிருக்கும். குழந்தைங்க அறிவாங்க, நாம் ஜென்ம ஜென்மாந்தரத்தினுடைய பாவிகள் இல்லையா? உண்மைதானே? எங்கேயாகிலும் சிலர் கோவில்களுக்கு அல்லது குருவினிடம் மட்டும் சிலர் இஷ்ட தேவதைகளிடம் சென்றார்கள் என்றால் சொல்கின்றனர், நாமோ ஜென்ம ஜென்மத்தின் பாவிகள். நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஒரு பாவி. அதாவது நான் ஒரு பாவிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோங்கிறது நம்மளோட மனசாட்சிக்கும் தெரியும். அது கடவுள் முன்னாடி போய் என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லவும் செய்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், நான் ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னை காப்பாற்றுங்க, என் மேலே இரக்கம் வையுங்க அப்படின்ட்டு சொல்கிறோம். நம்ம சத்தியுகத்தில் ஒருபோதும் இத்தகைய சொல்களை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் என்ன பண்ணுறாங்க? உண்மையை பேசுகிறாங்க, சிலர் பொய் பேசுகிறாங்க. அதே மாதிரி இங்கும் கூட அது போல் இருக்கிறாங்க. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலில் போயிட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிரு கடவுளே அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் தப்பே பண்ணாலும் சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா தான் என்ன தப்பு பண்ணுறோங்கிறதே அவங்களுக்கு முதல்ல தெரியல. எல்லாமே கரெக்டு, நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு, நான் பண்ணுறதாண்டா கரெக்டு அப்படிங்கிற வழிக்கு போயிட்டாங்க எல்லாருமே. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கூட ஐயோ கடவுள் கண்ணை குத்திடுவாருங்க அந்த பயம் இருந்துச்சு. அதனால் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ தான் எல்லாமே கரெக்டாகிடுச்சே. எல்லா தப்பும் கரெக்டுன்னு எல்லா மீடியா
படங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குது இல்லையா, அதனால் நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு கடவுள்கிட்ட கூட போய் கடவுளே நம்புறதில்ல. முதல்ல கடவுள்கிட்ட போய் சொல்கிறதும் கிடையாது நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ கடவுள்கிட்ட போகிறதே ஒரு வெக்கேஷன், ஒரு டூர், அதுக்காக தான் போகிறாங்க, வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய தேவைக்காக போக வேண்டியது. எனக்கு பணம் கொடு, குழந்த கொடு, குட்டி கொடு, கல்யாணம் ஆகணும், இப்படி தான் போய் வேண்டுறதே. யாருமே இப்போ கடவுள்கிட்ட போய் நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு கடவுளேன்னெலாம் கேட்குறதில்ல. பாருங்கள், ஒரு சில கோயிலில் மடியேந்தி பிச்சை கேட்குறாங்க. எதுக்குடா பிச்சை கேட்குறாங்க பார்த்தா குழந்த வேணும். இப்படி தான் அவங்களுடைய பக்தி எல்லாமே. இப்போ ஏன்னா அவங்களோட பக்தி ரொம்ப தமோ பிரதானமாயிடுச்சு. பாபா சொல்கிறாங்க, துவாபர் யுகத்தில் இருந்த காலத்தில் அந்த பக்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏதையோ ஒன்று இழந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அமைதியை இழந்துட்டாங்க, சாந்தியை இழந்துட்டாங்க, ஃபீல் ஆகுது. சரி, கடவுள்கிட்ட போய் அந்த சாந்தியும் அமைதியும் கொடுங்க அப்படின்னு கொஞ்ச நாள் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இவங்க பண்ண பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தெரிய வர கடவுளே நான் பாவியாயிட்டேன், என்னோடய பாவியத்தை மன்னிங்க, அதனால் பத்தித்த பாவனா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அதையும் தாண்டி நான் எந்த பாவமும் பண்ணல, இப்போ நீ கொடுக்குறியா கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு காசு தரேன், நீ எனக்கு ரிட்டர்ன் எனக்கு பண்ணு, அவ்வளோதான். இப்படி தான் பேச்சுவார்த்தை கடவுள்கிட்டே நடக்குது. பக்தியுமே அப்படி தான் இருக்குது. யாருமே தான் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா என்ன தப்புங்கிறதே முதல்ல அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் தானே கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாபா குழந்தைங்க கூட இருக்கிறாங்களாம். சில பேர் பாபா கிட்ட சொல்கிறதே இல்லையா உண்மையை. நான் இந்த தப்பு பண்ணுறேன், எனக்கு இந்த பலகீனம் இருக்குது அப்படின்ட்டு உண்மையே பாபாட்ட சொல்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ பாபா எப்போவுமே சொல்கிறது என்னது, உங்களுடைய வாழ்க்கை கதை பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. என்னென்ன தப்பு பண்ணீங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குறிப்பாக தப்பு பண்ணது ஞாபகம் இருக்கும், மற்ற விஷயம் ஞாபகம் இல்லாட்டினா கூட. சிலர் முழுமையான உண்மை எழுதி அனுப்புகிறாங்க, மற்றவர்கள் சில விஷயங்களை மறைக்கிறாங்க. ஏன்னா அதை எழுதுறதுக்கே வைக்கப்படுறாங்க. சரி, இதை போய் எப்படி பாபா கிட்டே எழுதுறது அப்படின்ட்டு. ஏன்னா அது சிவபாபா கிட்ட கூட சொல்லிவிடுவாங்க, இங்கே பிரம்மா பாபா இல்லை படிக்கணும், பிரம்மா பாபா மூலமாக இல்லை சிவபாபா படிக்கணும், அதனால் வைக்கப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய பலனும் தப்பாக தான் கிடைக்கும், கெட்ட பலன் தான் கிடைக்கும். மற்ற இடத்துல தற்காலிகமாக தான் உங்களுக்கு தண்டனை, ஆனால் இங்கே நீண்ட காலத்துக்கு கிடைக்கும். இங்கே ஒரு வினாடி பண்ண தப்புக்கு அங்கே ஒரு ஜென்மம் ஃபுல்லாக தண்டனை அனுபவிப்போம். சங்கமயுகத்தில் பண்ணுற தப்புக்கான தண்டனை அடுத்த கல்பத்தில் ஒரு ஜென்மத்துக்கே வரும். இங்கே ஒரு நிமிஷம் பண்ணுற தப்புக்கான தண்டனை அது அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். ஸோ அந்த காட்சி காட்டும்போது தான் கடைசியில் நம்ம துடிப்போம். ஏன்னா அங்கே போய் தண்டனை அனுபவிக்கும்போது நமக்கு தெரிய போகிறது கிடையாது, இதனால தான் அனுபவிக்கிறோன்ட்டு. ஆனால் இப்போ தெரியுமே, இப்போ மட்டும்தானே எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் சொல்கிறதே இவ்வளோ பண்ணி நீ இதை பண்ணியே என்ன பதவி அடைகிறேன்னு பாருன்னு காட்டுவார். அப்போ துடிப்போம், எதுக்காக எனக்கு இந்த பதவின்னும் போது என்ன தப்பு பண்ணீங்கன்றதை காட்டுவார். இதில் காமெடி என்னென்னா, எல்லா தப்புமே அன்றைக்கி முரளியில் சொல்லிவிட்டு படிச்சுட்டு போய் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா அன்றைக்கே அவர் எச்சரிக்கை கொடுப்பார். தியரி ப்ராக்டிக்கலில் கோட்டை விட்டுருவோம். அதனால தான் நாள் ஃபுல்லாக முரளியை படிச்சுக்கிட்டே இருங்க. அடிக்கடி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மம்மா எடுத்து பார்ப்பாங்க. ஸோ மம்மாவே அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பீங்க. பிறகு கடைசியில் சொர்க்கத்துக்கு போவீங்க, திரேதாயுகத்துடைய இறுதியில். இப்போது யார் யார் புருஷோத்தமர் ஆகிறார்கள் அப்படிங்கிறது அனைத்தும் தெரிந்து விடுது. அது புருஷோத்தம தெய்வீக ராஜ்யம், உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா ஆகிறீங்க இல்லையா? வேறு எந்த இடத்திலும் இதுபோல் யாருக்கும் மகிமை செய்ய மாட்டார்கள். மனிதர்களோ தேவதைகளின் குணங்கள் பற்றியும் கூட அறிந்திருக்கவில்லை, மகிமை மட்டும் பாடுகின்றனர் என்ற போதிலும் அதுவும் கிளிப்பிள்ளை போல தான் சொன்னதே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு புக்கு ஒன்று வச்சுப்பாங்க, அந்த மகிமையை அப்படியே பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஆக்சுவலி அது அவங்க இப்போ மதுரை மீனாட்சி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின மகிமை இருக்கும். முருகனை பற்றி இருக்குன்னா முருகனை பற்றின மகிமை தான் அதில் இருக்கும். அதுவுமே கிளிப்பிள்ளை போல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா?
அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க, பக்தர்களுக்கு புரிய வையுங்க அப்படிங்கிறாரு. ஸோ நமக்கு தான் தெரியும் உயர்ந்தவர்களாக ஆகிறோம், உயர்ந்த ராஜ்யத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாமே தெரிஞ்சிடும், யார் ராஜா ஆவாங்க எல்லாமே தெரிஞ்சிடும், பார்க்கும்போதே தெரியும். இது இல்லாமல் காட்சியும் கிடைக்கும். ஸோ முழுசாக இந்த 5000 வருஷத்தில் என்னென்ன பாகம் நடிக்க போகிறீங்க எல்லாமே காட்சியாக கிடச்சிடும் கடைசியில். அதுக்கப்புறம் மறந்துடும். ஸோ அந்த காட்சி கிடைக்கும் பொழுது பக்காவாக பாபாவுடைய வழிப்படி நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பிறவியும் ஜாலியாக இருப்பீங்க, செம சந்தோஷமாக இருக்கும். இப்போ அலட்சியமாக இருந்தீங்கன்னா எல்லா பிறவிலையும் எப்படி இருப்பீங்கன்னு போட்டு காட்டும்போது கதற ஆரம்பிச்சிடும். நீங்கள் மிக உயர்ந்த மனிதர்களாகிட்டு இருக்கிறீங்க, புருஷோத்தமராகிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மகிமை கிடையாதுன்றார். மனிதர்களுக்கு தேவதைகளுடைய தெய்வீக குணத்தை பற்றி என்ன தெரியும்? ஆனால் மகிமை பாடுறாங்க கிளிப்பிள்ளை மாதிரி, என்னன்னே தெரியாமல். பெண்களுடைய எடுத்தவனே இது மகிமையா? ஸோ என்னமோ பாடுறாங்க. அதனால தான் பாபா சார் பக்தர்களுக்கு புரிய வைங்க, பாவம் அவங்க தங்களை கீழான பாவிகள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ கேளுங்க, எப்போ பாவம் செஞ்சீங்க? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பிறக்கும்போதே நாம் பாவியாக பிறக்கிறோன்றாங்க. அதான் எப்போ பண்ணீங்க? நீங்கள் பிறக்கிறதே இப்போ தானே. இப்போ இந்துக்கள் சரி ஓகே முன் ஜென்மத்தில் பண்ணான்னு சொல்லலாம், இல்லை பரலோகத்தில் இருக்கும்போது பாவம் பண்ணீங்களான்னு கேளுங்கன்ற. அங்கேயே பாவம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏன்னா அங்கே எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாக தான் இருக்கும். இங்கே தான் அழுக்காகிறாங்க. காரணம் இந்த உலகமே தம பிரதானமாக இருக்குது. தூய்மையானவர்கள் மட்டும்தான் புது உலகத்தில் இருப்பாங்க. ஸோ அங்கேயும் எந்த பாவமும் நடக்காது. எப்போ துவாபர யுகம் ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து ராவணன் உங்களை அழுக்காக்கிட்டான். ஸோ இப்போ முழு பாரதத்திலும், ஏன் முழு உலகத்திலுமே ராவண ராஜ்யம் தான் நடக்குது. ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே, மிக உயர்ந்தவர் மற்றும் மிக தாழ்ந்தவர். இங்கே பாருங்கள், அனைவருமே தூய்மையற்றவர்கள் தான். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை பாவனமாக்கி விட்டு செல்கிறேன், அதாவது உங்களை தூய்மையாக்கி விட்டு போகிறேன். பிறகு உங்களை யார் திருப்பியும் பத்தித்து ஆக்கிறது, அதாவது திருப்பி உங்களை யார் பாவி ஆக்கிறது அப்படின்னா ராவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் மீண்டும் என்னுடைய வழிமுறைப்படி நீங்கள் தூய்மையாக்கிட்டு இருக்கிறீங்க. பிறகு அரைக்கல்பத்திற்கு பின்னாடி ராவணனுடைய வழிப்படியில் போகிறதுனால நீங்கள் அழுக்காகிறீங்க. அதனால் தேக அபிமானத்தில் விகாரங்களுக்கு வசமாகி நிறைய தப்பு பண்ணிடுறீங்க. இதுதான் அசுர வழி அப்படின்னு சொல்லப்படுது. பாரதம்தான் பாவனமாகவும் இருந்தது, அதே பாரதம்தான் இப்போ பதீதமாகவும் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் பாவனமாக வேண்டும். ஏன்னா சிருஷ்டி சக்கரம் இல்லையா, சுத்தணும் இல்லையா, இரவுக்கு அப்புறம் பகல், பகலுக்கு அப்புறம் இரவு. அதே மாதிரி தூய்மையான உலகம், தூய்மையற்ற உலகம். இப்போ தூய்மையற்ற உலகம் முடிய போது அடுத்தது தூய்மையான உலகம் வரணும். இப்போ அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ தூய்மையாக பாபா ஆக்கிறார் இல்லையா, என்ன பண்ணுறாரு? ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கிறார். இப்போ ராவணனுடைய வழிபடி எப்படி அழுக்காகிறோம்? தேக உணர்வுடையவராக ஆகிடுறோம். அதனால் விகார வசப்பட்டுறோம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. அசுர வழின்றது தேக உணர்வில் உந்தப்படுறது. ஆத்ம உணர்வில் வந்தால் தூய்மையாகிடும். ஸோ இப்போ மறுபடியும் பாபா உங்களை தூய்மையாக்கத்தான் வந்திருக்கிறார். தூய்மையாக இருந்த பாரதம் அழுக்காயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் தூய்மை ஆக்கிறதுக்காக அவர் வரார். இன்றைக்கி மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த பூமியில் இல்லையா. 1000 கோடி கிட்ட போகுது. ஆனால் நாளைக்கு எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க? வெறும் 9 லட்சம் பேர். எங்கே போயிடுவாங்க எல்லோரும்? எப்படி போவாங்க?
யுத்தம் நடக்கும். உங்கள் முன்னாடி மரணம் வாயை பொழந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்கள் எங்கே இருப்பாங்க நாளைக்கு? இவங்களுடைய உடம்பு, பழைய உலகம் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ இதோடைய முக்கியத்துவம் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி உங்கள் புத்தியில் இருக்குது. பாபா ஏன் இதை அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே அழிய போகுது, அப்புறம் ஏன் புத்தி உங்களுக்கு அது மேலே போகுது? இப்போ ஒரு வீடே வந்து நம்ம இடிக்கப்படுறாங்க அப்படின்னா, புது வீடு உங்களுக்கு தயாராகிட்டு இருக்குது அப்படின்னா, இடிக்கப்படுற வீடையா நினச்சிக்கிட்டு இருப்போம்? புது வீடை தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிறப்போ இங்கே உலகமே விநாசமாக போகுது அப்படின்னா, நம்ம ஏன் அந்த சரீரம், இந்த நான், எனது எல்லாத்தையும் ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்னும் நம்ம பாபா சொல்கிறபடி நடந்து உயர்ந்த பதவியை அடையலாமே. இது நல்ல விஷயம்தானே? இது கெட்ட விஷயமா என்ன? இப்போது இந்த மாதிரி ரகசியமெல்லாம் உங்களோட புத்தியில் இருக்குது. அதுவும் நம்பர்வார் முயற்சியின்படி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது சில பேருக்கு இதை கூட புரிஞ்சிக்க முடியல. நம்ம யாருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கோம்? கடவுள் முன்னாடி, சிவபாபா முன்னாடி அமர்ந்திருக்கோம். இந்த உலகத்தையே வந்து சொர்க்கமாக்கக்கூடிய பதித்த பாவனர் முன்னாடி அமர்ந்திருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தை சொர்க்கமாக்குறதுங்கிறது நான் அவ்வளோ ஈஸியான காரியமா? துவாபர யுகத்திலேருந்து இந்த உலகத்தை சொர்க்கமாக்குறாங்களாம். நிறைய தர்மங்கள் வந்து சொர்க்கமாக எங்கே சொர்க்கமானுச்சு? எல்லா குருக்களும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நல்வழி காட்டுறேன், அமைதியை உண்டாக்குறேன், சாந்தியை உண்டாக்குறேன், சுகத்தை உண்டாக்குறேன். இப்போ பாருங்கள் உலகம் எப்படி இருக்குதுன்ட்டு. சுகமாவா இருக்குது? எங்கே பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போது இது எல்லாமே அழிய போகுது. ஸோ இது மேலே நீங்கள் பற்று வச்சு என்ன பிரயோஜனம்? சரி, அப்படியே பற்று வைக்கிறீங்கன்னாலும் வச்சுக்கோங்களேன், என்ன லாபம் உங்களுக்கு? அழிய போகிற விஷயத்தில் பற்று வச்சு என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது? அவன் நம்ம புத்திசாலித்தனமாக இருந்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்னென்ன பயிற்சி பண்ணணுமோ பண்ணி பாபா ஸ்ரீமத் படி நடந்து பெரிய பதவி அடையிறதுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா இது ராஜயோகம் இல்லையா? அதுக்கு தானே நம்ம இங்கே படிக்கவே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம டாக்டருக்கு படிக்கிறோன்னா நல்லா படித்து டாக்டர் ஆகணும் தானே விருப்பமாக இருக்கணும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குறைந்ததிலும் குறைந்த பதவி பெறக்கூடியவர்கள் டிராமாவின் அனுசாரம் என்னதான் செய்ய முடியும்? அதிர்ஷ்டத்தில் இல்லை. இப்போதோ குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சத்தியுகத்தில் குறைந்ததிலும் குறைந்த பதவி அடைவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிராமாவின் அனுசாரம் என்ன தான் செய்ய முடியும்? பாபாவும் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறார் நமக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது? அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படிங்கிற போது அவங்க குறைந்த பதவி அடையத்தான் செய்கிறாங்க. ஸோ மெயினாக பாபா யார் முன்னாடி உட்காந்துட்ருக்குறீங்க தெரியுதா? இது கூட புரிஞ்சிக்காதவங்க தான் தாழ்ந்த பதவி அடைவாங்கன்ற. ஏன்னா கடவுள் முன்னாடி உட்காந்துட்ருக்குறேன்னு உணர்றவங்க வந்து பாபா சொல்கிற ஒன்று சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அப்படி உணரலை அப்படின்னா அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க, அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டியதான்ற. ஸோ குழந்தைங்க, சங்கமயுகத்தின் பிராமணர்கள் நீங்கள். பாபாவுக்கு ஞான கடலுக்கு, சுக கடலுக்கு சமமாக நீங்கள் ஆகணும் இல்லை? அப்பா மாதிரி தானே குழந்தை இருக்கணும். அப்பாவுக்கு உடம்பு கிடையாது. ஸோ குணத்தினால நீங்கள் அவரை வெளிப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் அவரோட குழந்தை. அதனால தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்கிறார்ல, நான் அவரோட குழந்தைன்றதுக்கான நிறுவனம் அது நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா நர்த்தையின் மூலமாக தான் உங்களால் வெளிப்படுத்த முடியுன்றார். வார்த்தையின் மூலமாக தான் எல்லாரும். இப்போ பாபா ஞானமே நிறைய பைபிள் குரானில் இருக்குது. அப்போடா இது எங்கள் இதிலே இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க. மாற முடிஞ்சுதா? அதான் முக்கியம். ஸோ உங்களை இப்படி மாற்றக்கூடிய தந்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அடைஞ்சிட்டீங்க. அப்போ அவரை மாதிரி ஆகி காட்டணும்ல. ஏன்னா எத்தனையோ பேர் அதிர்ஷ்டத்தில் பாபாவை அடையிறதே இல்லையே.
அப்போ அடைஞ்சிட்டிங்கன்னா அதற்கான பலனை அடையணுமா இல்லையா? நீங்கள் தேவதைகளுடைய மகிமையே என்னது? அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்கள். குணாநிதியே குருவே சரணன்றாங்களே, குணத்தில் நிரம்பியவர். அதான் தேவதைகளுடைய மகிமை. ஆனால் இப்போ யாருக்கிட்டேயும் தெய்வீக குணங்கள் கிடையாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நான் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதி அடைகிறேன். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நாராயணன் பதவி அடைய அல்லது மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க, மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்க நான் எந்த அளவுக்கு தயார் அடைஞ்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த செல்ஃப் டாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேசலைன்னா குப்பையே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை பேசிக்கிட்டே இருங்க. இந்த ஒன்று ஞாபகம் வச்சா கூட ஆஹா சௌபாக்கியம், இது ஒன்று ஞாபகம் வச்சா கூட ஆஹா சௌபாக்கியம்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாரு பாருங்க. அதனால தான் பாபா சொல்லுவாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளே கூட எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். என்னன்னா, நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லையா. அந்த நல்லவங்க அப்படிங்கிற அந்த அகங்காரமே உண்மையிலே நீங்கள் நல்லவங்க இல்லைங்கிறத காட்டிடும். உண்மையிலே நல்லவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதை தான் பாபா சொல்கிறாரு. உண்மையிலே நல்லவங்க, அதாவது உயர்ந்தவராக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த அகங்காரமே இல்லாமல் இருப்பாங்க. இப்போ பாபா எப்படி இருக்கார்? அப்படி தானே இருக்கார். எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆனால் அவருக்கு என்ன அகங்காரமாக இருக்குது? இல்லை இல்லையா. அப்போது இத்தனை நாட்களாங்க நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்ததே முதல்ல தப்பு. அதுதான் உங்களை வந்து துக்கப்படுத்துது, காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. இப்போ நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று திட்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாள் முழுக்க ஒரே அழுகை, மன அழுத்தம், டிப்ரெஷன். இப்போ ஸ்கூலில் பாருங்களேன், நல்லா படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அதிகமாகவும் வரும். இந்த சைக்காலஜி ஹாஸ்பிட்டலெலாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நல்லா படிக்கிற குழந்தைக்கு பயங்கர ஜீனியஸாக இருக்கும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து நல்லா படிக்கிற குழந்த, என்னால் இதை செய்ய முடியலேன்னு சில சுச்சுவேஷன் வரும்போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ அதனால் வர்ற விளைவு இது. ஆனால் பாபா வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த நல்லவங்க ராவணனுடைய நல்லவங்க, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். ஆனால் பாபா சொல்கிற நல்லவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க. எதுக்குமே ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அகங்காரமும் இருக்காது, அபிமானமும் இருக்காது. அவ்வளோ ஒரு பியூரிட்டியாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு கருவியாக இருப்பாங்க அவங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தாரணை பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம மனசு உடையிறோம் அப்படின்னாலே நம்ம சரியில்லைன்னு அர்த்தம், ரொம்ப பலகீனமாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த பலகீனமான எண்ணங்கள்லாம் நம்ம சக்திசாலியாக மாற்றணும். நெகட்டிவான எண்ணத்தை எல்லாம் சுபமான எண்ணங்களாக மாற்றணும். அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரும்போது தான் தனக்கும் நன்மை பண்ணிப்பீங்க, பிறருக்கும் உங்களால் நன்மை செய்ய முடியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, சங்கம யுகத்தை நல்லபடியாக நினைவு பண்ணுங்க. எதுக்காக பாபா சங்கம யுகத்தை நல்லபடியாக நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம இங்கே உயர்ந்த பிராமணர்கள் இல்லையா. நாம் சங்கமயுக பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் புதிய உலகத்தின் புருஷோத்தம் இல்லையா? உண்மை தானே? குழந்தைங்க அறிவாங்க, நாம் பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோம். அதனால் இன்னும் அதிகமாகவே படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். கற்றுக் கொடுக்கலை அப்படின்னா படிப்பதில்லை அப்படின்னும் தெளிவாகுது. இப்போ ஒரு குழந்த வந்து சின்ன வயசுலலாம் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செமினார் கிளாஸ்னு ஒன்று நடத்துவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ்ஸு வந்து ஒரு பாடத்தை நடத்திடுவாங்க.
எல்லா குழந்தைங்களுக்கும் டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த பாடத்துலேருந்து இந்த டாபிக் நீங்கள் நடத்துங்க, அந்த டாபிக் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த ஒரு பாடத்தையே 10ஆ பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து டீட்டெயில்ஸாக நடத்தணும். அப்போ நல்லா படிக்கிற குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தை அந்த பாயிண்ட்ஸை அது முதல்ல தாரணை பண்ணிக்கும். இதை எப்படியெல்லாம் சொன்னால் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம், எப்படிலாம் சொன்னால் மண்டையில் ஏற்ற வைக்கலாம். எக்ஸாம் பேப்பரில் கேட்டால் கூட அந்த ஆன்சர் வந்து எழுத தெரியணும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க நடத்துங்க. ஸோ எப்படிப்பட்ட யார் அந்த மாதிரி செமினார் கிளாஸ் நடத்துவாங்கன்னா, ஏனோ தானான்னு படிக்கிறவங்க அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க முதல்ல வந்து அதில் கிளியர் ஆகி, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இந்த முட்டாள் குழந்தைங்களுக்கு சொன்னால் புரியும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வழியிலேயே போய் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. செமினாரில் சூப்பர் மார்க்கும் வாங்குவாங்க, கைத்தட்டல்கள் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஞானமும். முதல்ல நம்ம ஞானம் படிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அதை நம்ம படிக்கிறோம், இல்லை கேட்குறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை பற்றின புரிதல் நமக்கு வேணும். 2வது 3வது அதை பற்றின நம்ம சிந்தனை செய்யணும். சிந்தனை செஞ்சதுக்கப்புறம் 4வதாக தீர்மானிக்கணும். தீர்மானிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். சும்மா சிந்தனை மட்டும் பண்ணிவிட்டு விட்டால் கரெக்டாக இருக்காது. அதை முடிவு கொண்டு வரணும் இல்லையா, தீர்மானிக்கணும். இப்போ நான் வந்து கோபப்பட மாட்டேன், அமைதியாக இருப்பேன்ட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வர்றீங்க, அமைதியாக இருப்பேன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஏதோ சிந்திக்கிறீங்க, அதோட முடிஞ்சிருச்சு. இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு என்றைக்கு நீங்கள் தீர்மானம் வைக்கிறீங்களோ, அதாவது உறுதியான எண்ணம் வைக்கிறீங்களோ, அப்போ தான் உங்ககிட்டே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி நீங்கள் உங்ககிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தான் மற்றவங்ககிட்டையும் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்களால். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பை 5% கூட படிக்கிறவங்க அவங்க புத்தியில் பதியறதில்ல அப்படிங்கிறாங்க. முதல்ல நாம் சங்கமயுக பிராமணர்கள் அப்படிங்கிறது கூட நினைவு இருக்கிறது இல்லை. அந்த கிளாஸில் வந்து பாபா முரளி நடத்தும்போது கூட முதல் விஷயமே கடவுள் நடத்துகிறாரு அப்படிங்கிறதும் ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது 2வது இதுவே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறங்கப்போ அடுத்தது எங்கே சங்கமயுக பிராமணங்கிறது ஞாபகம் வரும், அதுவும் ஞாபகம் இல்லை. அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு குடும்ப விஷயங்கள், மற்ற விஷயங்கள், இந்த விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி அந்த படிப்பை நீங்கள் உங்களால் படிக்க முடியும்? ஒரு படிப்பு படிக்கிறீங்கன்னா கான்சன்ட்ரேஷனோட அந்த சப்ஜெக்ட்லேயே நம்மளுக்கு போகணும் இல்லையா, புத்தி போகணும் இல்லையா. பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி 5% கூட அந்த மாதிரி படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ புத்தியில் பாபாவோட நினைவு இருக்கணும், சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். புரிதலோ ரொம்ப சுலபம். என்ன சொல்கிறாங்க, என்ன புரிதல்? தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யணும், அவ்வளோதான். அவர் அனைவரையும் காட்டிலும் ரொம்ப பெரிய தந்தை. அப்படிப்பட்ட தந்தை சொல்கிறாங்க, என்ன நீங்கள் நினைவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகும். ஸோ எப்போவுமே புத்தியில் பாபா நினைவும் இருக்கணும், சக்கரம் சுற்றிக்கிட்டும் இருக்கணும். ஸோ நம்மளுடைய பாபா வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லையா, அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நினைத்தால்தான் பாவம் அழியும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என் தந்தைன்னு நினைங்க, என் தந்தை மாதிரி யாருக்கு இருக்கிறான்னு நினைங்க. ஸோ அதே பூஜைக்கு தகுந்தவராக இருந்தவர் பூஜாரியாக மாறினேனே, அதே ஆத்மா தான் நான். அந்த பூஜைக்குரியவர் நானே தான், அந்த நாராயணன் நானே தான் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டில் இருக்கணும். இந்த மகா மந்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மகா மந்திரம். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், ஹம்சோசோகம் தான் அது, நானே அதுன்றது என்ன அர்த்தம்? நானே தேவதை சத்திரியன். அது மெயினாக நானே தேவதையாக இருந்தேன். ஸோ இது ரொம்ப அற்புதமான மந்திரம், அர்த்தம் தெரிஞ்சு. ஆனால் அவங்க நானே கடவுள்னு தப்பாக சொல்லிட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் அது முற்றிலும் தப்பு தான்றார் பாபா இல்லையா. ஆனால் அந்த தப்புன்னு சொன்னால் பிரச்சனை வரும். ஸோ அதை நம்ம இது தப்புன்னு சொல்கிறதுக்கு பதில் இது தாங்க அதுக்கு சரியான இதில் இப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு யுக்தியாக சொல்லணும். ஸோ அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் தான் தூய்மையாக இருந்தோம்,
பிறகு 84 பிறவி எடுத்து எடுத்து இப்படி ஆயிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகணும். எப்படி தூய்மையாக வந்தீங்களோ அதே மாதிரி தூய்மையாகி போகணும். இப்போ இங்கே இருக்கிறோம், நாளைக்கு நம்ம வீட்டில் இருப்போம். இல்லை பசங்க எக்ஸாம் எழுதும்போது சொன்னேன், மச்சி நாளைக்கு இந்நேரம் நம்ம ஊருக்கு போயிடுவோம், கடைசி எக்ஸாம் எப்போ சொல்லுவாங்களே அந்த சந்தோஷம், அந்த மாதிரி இருக்கணுன்றார். எல்லையற்ற தந்தையோடைய வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இது எல்லையற்ற நாடகம். இது இப்போது மீண்டும் முன்பு போலவே நடைபெறுகிறது. எல்லையற்ற நாடகம் அப்படின்னா நிறைய தடவை நடந்திருக்குது. இதுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் இது இப்போது மீண்டும் முன்பு போலவே நடைபெறப் போகிறது. பாபாவும் சொல்கிறாங்க, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்துமா அப்படின்ட்டு உணருங்க அப்படிங்கிறாங்க. வெறும் ஆத்துமா நான், அதுக்கப்புறமேல தான் நான் தூய்மையான ஆத்மா, அன்பான ஆத்மா, சுகமான ஆத்மா, அதெல்லாம் அடுத்தது. ஃபஸ்ட்டு தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையுமே மறந்துடுங்க. அங்கேருந்து பரந்தாமத்துலேருந்து வரும்போது எப்படி வந்தோம்? ஆத்மாவை தானே ஃபஸ்ட்டு வரோம். அப்போ அதுதானே நான். அதுக்கப்புறமேல தானே உடம்பே கிடைக்கிது. அப்போது ஃபஸ்ட்டு நான் எதுவாக இருக்கிறேனோ அதுதான் உண்மையிலே நான். அதுக்கப்புறமேல தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டான இந்த பாடியை நம்ம வந்து சரீரத்தை வந்து தாரணை செய்கிறோம் நம்ம. அப்போ அந்த சரீரம் வந்து நம்ம கிடையாது. அப்போ அது நம்ம கிடையாது அப்படின்னா அப்போது அது கூட வர்ற விஷயங்களும் நம்மளோடது கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போக இருக்கிறோம். இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள். அதாவது பாபா பாருங்கள், அடிக்கடி வீட்டுக்கு போகிறோம் திரும்பி வரப்போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அடிக்கடி ஏன் இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா பயப்படக்கூடாது. அதுக்கு தான் ஆத்மா அழியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான், பயப்படக்கூடாது. மாயா வரும், பட் அது காகித புலி, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் அழிய மாட்டீங்க இல்லையா? அப்படிங்கிறப்போ எதுக்கு பயப்படணும்? அதுவும் திரும்பவும் நடக்க தான் போகுது. இது இப்போ நான் வந்து இறந்துட்டேன், இதோட ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு, அவ்வளோதான், எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது, நானே இல்லை அப்படிங்கிறப்ப ஆத்மா அழியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். இது அழியாதுன்னு வர சொல்கிறாரு, திரும்பி நடக்கும்னு வர சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்கிறாரு. நல்லவேளை இதை துவாபரயுகத்துலேருந்து வந்து சொல்லலை. ஏன்னா துவாபரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், உயிரே விட்டுருவோம் சொன்ன உடனே நம்ம. ஆனால் எப்போ வந்து சொல்கிறாரு? சொர்க்கம் வரத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறாரு. அப்போ தான் குஷியாக இருப்போம் நம்ம. அப்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதாவது வந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது இங்கே. இப்போ எப்படி பாம்பத்தோலை உரிச்சிட்டு வெளியில் வருதோ, பாம்பு வெளியில் வருதோ, அந்த மாதிரி இந்த உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு ஈஸியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். அதனால தான் பாபா வந்து இந்த நாடகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் புரிய வைக்கிறது. அதுக்கு தான், குழந்தை பயப்படாத, நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம், அடுத்தது சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் வரப்போகுது, அங்கே நீ சூப்பராக இருக்க போகிற, உனக்கு கஷ்டகாலெல்லாம் முடிய போகுது, இப்போ குரு தசை உனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். எவ்வளோ ஒரு சூப்பரான கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, தாகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கும்போது தான் அந்த தண்ணியோட அருமை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணியே கொடுத்தாலும் சாப்பிட முடியாது நம்மளால். அந்த மாதிரி எப்போ நம்ம வந்து துக்கத்தினுடைய அடி ஆழத்துக்கே போயிட்டோமோ அப்போ வந்து இந்த செய்தியை சொல்கிறார் நமக்கு. அப்போ வந்து எவ்வளோ குஷி இருக்கணும் பாருங்கள். நம்ம இதெல்லாம் நம்ம சிந்தனை செய்யும்போது தான் அந்த குஷியினுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் ஆத்மா அப்படின்றத உறுதியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்றதையும் நம்முடைய வீடு பரந்தாமத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய புத்தி முழு உலகத்தையும் மறந்துடும். இல்லை, நான் அங்கேருந்து வந்திருக்கிற ஆத்மா அப்படின்னும்போது இந்த உலகத்தை சார்ந்தவன் அப்படின்றதே புத்தி மறந்துடும்.
ஸோ உலகத்தையும் மறப்பீங்க, சந்நியாசம் பண்ணிடுவீங்க, உடலையும் சந்நியாசம் பண்ணிடுவீங்க, உடல் சார்ந்த எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணுவீங்க. மற்றபடி ஹடயோகிகள் ஒன்று முழு உலகத்தை சந்நியாசம் பண்ணுறதில்ல. அவங்களுடைய சந்நியாசம் அரகுர சந்நியாசம். ஆனால் நீங்கள் முழு உலகத்தையும் சந்நியாசம் பண்ணுறீங்க இல்லையா? அந்த சன்னியாசி முன்னாடி ஒரு அழகான பொண்ணு போனால் டக்குன்னு விழறதை பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் விழறதை பார்க்குறோம். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணுறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளில போய் உட்கார்றது தான். ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே வரக்கூடிய எல்லா மாயையும் சன்னியாசம் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு அடிப்படை அஸ்திவாரம் எதை? வெறும் புள்ளி நான், ஆத்மா நான் இல்லையா? இந்த உடம்பே எனக்கு கிடையாதுன்னு போது மற்றது எல்லாமே ஞாபகம் மறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நினைக்க சொல்லியிருக்கிறார். 8 மணி நேரம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் நினைத்தால்தான் தேக உணர்வு உடையவே ஆரம்பிக்கும். அப்போ அது எவ்வளவு கஷ்டம் அந்த தேக உணர்வு உடைக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்கள். மற்றபடி உங்களை உடம்புன்னு நினைத்தால் உங்கள் நடத்தை அப்படித்தான் இருக்கும். தேக உணர்வில் வர்றதுனால தான் திருடுறது, பொய் சொல்கிறது, பாவம் பண்ணுறது எல்லா குணமும் உங்களுக்கு வந்துச்சுன்றார். யோசிச்சு பாருங்களா, கரெக்டு தானே? வெளி உலகத்தில் ஏதோ ஒன்று ஆச்சு உடனே நிறைய இப்போ கூட ஃபேமஸாக ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட தப்பாக பேசினார் அப்படின்ட்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மிரட்டி அதை வீடியோ எடுத்து போட்டாங்க. யாரை கேட்டு அவனை அடிச்சிங்க அப்படின் போது அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணாங்க, 2 பேருமே தப்பு தான் சொல்கிறாங்க, பொய் தான் சொல்கிறாங்க. அதுதான் தேக உணர்வு. ஏன்னா எல்லோரும் முன்னாடி பேர் கெட்டு போயிடுமே அந்த ஒரு பயம் வந்துடுது. தேகம் நினைச்சது தான் தப்பே பண்ணுறாங்க. அந்த தப்பு வெளில வரும்போது அதை மறைக்க இன்னும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் தேக உணர்வு. அதேமாரி சத்தம் போட்டு பேசுகிறது. ஏன் இப்படி பேசுகிறீங்க, பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொன்னால், ஏன் சவுண்டே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, குறைஞ்சது 25-30 தடவையாச்சும் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க முழு நாள்லன்றார். பாவம் செய்கிறது, அதாவது பொய் சொல்கிறது கூட பாவம்தான். அப்போ எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கன்றார். விளையாட்டுக்கு சொன்னால் எல்லாமே பாவம்தான். ஏன்னா அது குணமாயிடுது இல்லை. இன்றைக்கி விளையாட்டு சொல்கிறது தான் நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. விளையாட்டு கூட பொய் சொல்லாதவர்கள் தான் பிரச்சனை வரும்போதும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அது பழக்கமாகிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, சப்தத்தை குறைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சப்தத்தை குறைப்பதில் தாமதமாவதில்லை. நாயை கூட வளர்க்குறாங்க என்றால் நல்லதாகி விடுது இல்லையா? குரங்குகள் எவ்வளவு துடுக்கு, அதாவது ரொம்ப பிரிஸ்காக அங்கிட்டு ஓடிட்டே இருக்கும் இல்லையா? பிறகு யார்கிட்டையாச்சும் சிறைப்பட்டு வளர்க்கப்பட்டால் நடனம் முதலேவும் ஆடுது. நிறைய நம்ம பார்த்துருப்போம், ரோட்லேயே கூட டான்ஸ் ஆடும் குரங்கு. அவங்க அதை வச்சு வித்தை காட்டுவாங்க. மிருகங்களும் கூட சீர்திருந்தி விடுகின்றன. மிருகங்களை சீர்திருத்துபவர்கள் மனிதர்கள். ஆனால் மனிதர்களை சீர்திருத்துபவர் யார்? பாபா. பாபா சொல்கிறாங்க, நீங்களும் மிருகங்களைப் போலத்தான் இருக்கிறீர்கள். அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இப்படி தான் இருந்தீங்க. இப்போ பாபா என்ன பண்ணுறாரு? உங்களையும் அமைதியாக்கிடுறாரு, சுகத்தை கொண்டு கொடுத்துட்றாரு, ஆடாத அசையாதவங்களும் ஆக்கிடுறாரு, ஞானத்தின் போதையில் நடனம் ஆட வைக்கிறாரு அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. ஆக என்னையும் கூட ஏதாவது அவதாரம், வராக அவதாரம் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குதோ அதை விடவும் கீழாக என்னை ஆக்கிடுறாங்களாம். இதையும் கூட நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. உலகத்துக்கு இது தெரியாது அப்படிங்கிறாரு. ஸோ ஏன் பாபா நாய் குரங்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாருன்னா, அது அஞ்சறிவு. அது கூட சொல் பேச்சு கேட்குது, நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ற. ஆக்சுவலாக சில நாயை வாக்கிங் அழிச்சிட்டு வருவாங்க, தெரு நாயெல்லாம் குலைக்கும். அது பாட்டுக்கு அமைதியாக போகும், ஆச்சரியமாக இருக்கும். ஜென்ரலாக நாயை காவலுக்கு வளர்க்குறாங்க அப்படி இப்படின்னுவாங்கள்ல, ஆனால் அது அமைதியாக போகும். அவங்க வீட்டுக்கு வரும்போது அது குலைக்கும், ஆனால் வெளியில் போகும்போது அது அமைதியாக இருக்கும். நல்ல பெருசாக இருக்கும் அந்த நாய். குலைக்கிற நாயெல்லாம் குட்டி குட்டி நாயாக இருக்கும், ஆனால் அது பாட்டுக்கு அமைதியாக போகும், ஆச்சரியமாக இருக்கும்.
அதான் பாபா சார், நாய் கூட ட்ரைனிங் கொடுத்து சீர்திருத்த முடியுது, ஆனால் மனிதர்களை சீர்திருத்த முடியலன்றதை இன்டைரக்டாக சொல்கிறார். ஸோ நீங்களே விலங்கு மாதிரி கூட இல்லை, விலங்கை விட மோசமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் பாருங்கள், என்னையும் உங்கள் இனத்தோடு சேர்த்து நானும் பன்றி அவதாரம், நாய் அவதாரம், ஆமை அவதாரம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டீங்க, இதிலெல்லாம் நான் அவதரிச்சிருக்கிறேன்ட்டு. ஸோ உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குதோ அதை விட மோசமாக என்ன காட்டிட்டீங்கன்றார் இல்லையா. முனீஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு படையிலே அதான் போடுவாங்க. ஸோ உங்கள் நடவடிக்கையெல்லாம் கொடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. கடவுள் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினார், கண்ணை திறந்தார், உலகத்தை எரிச்சார். ஸோ இதுவா கடவுளுடைய குணம்? உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் இப்படி தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு, உலகத்துக்கு தெரியாது. இறுதியில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்றது உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். நீங்கள் பண்ணது தான் கிடைக்கும். அதுதான் நம்ம துடிப்போம். ஆஹா, பாபா திரும்ப திரும்ப சொல்லி நம்ம அதே தப்பை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறோமேன்ட்டு. எப்படி தண்டனை அனுபவம் ஆகுதுன்றதையும் நீங்கள் கடைசியில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை பாபா சொல்லலை. ஏன்னா பாபா சொல்கிறாரு, பல ஜென்மமாக அனுபவிக்கிற வேதனை ஒரு நொடியில் அனுபவமாகுன்றார். அது நமக்கு இப்போ புரியல, அது எப்படி அதுன்ட்டு. ஸோ அது முடியும். அப்படி தான் அந்த கணக்கு சீக்கிரமாக முடிக்கிறார். அது கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அரை கல்பம் பக்தி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. எதுக்கு? அப்பாவை அடையணுன்னு தானே. இப்போ அடைஞ்சிட்டிங்கல்ல, எதுக்கு அடைஞ்சிங்க? அவர்கிட்ட தான் சரியான வழி இருக்கும். கடவுள்கிட்ட புத்தியை கொடு கடவுளேன்னு தான் குழந்தையாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே வேண்டுவோம். அப்போ அந்த புத்தியை கொடுக்க வராரு, வழி கொடுக்குறாரு அப்படின்னு தெரிந்தும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்னும் உங்களுடைய தண்டனை அதிகரிச்சுக்கிட்டே போகுன்ற. அரை கல்பம் சரியான வழி காட்டுறதுக்காக கூப்பிட்டீங்க, கடவுளை வந்துட்டார், கொடுக்கும்போது ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இப்போ சரி எது தவறு எதுன்னு தெளிவாக சொல்கிறார். யாருக்கும் எந்த விதத்துலையும் துக்கம் கொடுக்காதீங்க, எடுக்கவும் செய்யாதீங்கன்றார். ஸோ அதனால் இனி எந்த ஒரு பாவமும் இனியும் செய்யாதீங்க. சார்ட் வைங்க. ஏதாவது பாவம் செய்கிறேன்னா நினைவுக்கும் சார்ட்டு, பாவம் செய்கிறேன்னா அல்லது செய்யாமல் இருக்கிறேன்னா அதுக்கும் சார்ட்டு வைக்கணும். கூடவே இந்த ஞானத்தையும் தாரணை பண்ணணும். இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்கும் வேணும். எனக்கு வராதுன்னு கடைசி வரைக்கும் இருந்துட்டால் பதவியும் வராது. யாருக்காவது புரிய வைப்பதற்கான பயிற்சி வேணும். கண்காட்சியின் சித்திரங்கள் மீது சிந்தனையை செலுத்துங்க. யாருக்கு நாம் எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. முதல் விஷயமாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது கீதையினோட பகவான் யார்? ஞானக்கடலோ பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மா இல்லையா? இந்த தந்தை ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தை ஆவார். அதாவது ஆத்மாக்களுடைய தந்தை ஆவார் இல்லையா? ஆகவே தந்தையினுடைய அறிமுகமும் வேணும். ரிஷி முனி முதலிய யாருக்குமே தந்தையினுடைய அறிமுகம்லாம் கிடையாது. அவங்க படைப்பினுடைய முதல் இடை கடைசி பற்றியும் தெரியாது. அதனால் முதலிலோ இதைத்தான் நீங்கள் புரிய வைக்கணும், பகவான் ஒருவர் தான் அப்படின்ட்டு எழுதி வையுங்க. வேற ஒருத்தர்லாம் கிடையாது அப்படின்னும் எழுதி வையுங்க. மனிதர்கள் யாரும் தங்களை பகவான் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நிச்சயம் உள்ளது, பகவான் நிராகாரராக இருக்கிறாரு. அதாவது ஒளிப்புள்ளியாக இருக்கிறார் இல்லையா? அவருக்கு உடம்பு கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட பகவான் நமக்கு படிப்பையும் சொல்லி தராரு. நாம் மாணவர்களாக இருக்கிறோம். அவர் தந்தையாக இருக்கிறாரு, பின்பு ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறார். ஒருவரை நினைவு செய்வோமானால் ஆசிரியர் மற்றும் குரு இருவரின் நினைவும் வரும். புத்தி அலையக்கூடாது.
வெறுமனே சிவன் அப்படின்னு சொன்னால் போதாது. எப்படி சொல்லணுமா? சிவன் நம்மளுடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, மிக மேலான ஆசிரியராகவும் இருக்கிறாரு, பின்பு சத்குருவாயிருந்து நம்மளை அழைத்து செல்பவராகவும் இருக்கிறார். அப்படிங்கிற 3 ரோலையும் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த ஒருவருக்கு எவ்வளவு மகிமை பாருங்க. அப்படிப்பட்ட மகிமை உள்ளவரைத்தான் நம்ம நினைவு செய்யணும். ஸோ பாபா சொல்கிறாங்க, ரிஷி முனிவர்களுக்கு அப்பாவை பற்றிய அறிமுகமும் கிடையாது, அவருடைய படைப்பை பற்றிய அறிமுகமும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு புரிய வைத்து அவங்கள எழுத வைங்க. கடவுள் ஒருவர் தான், அவரை தவிர யாரும் கிடையாது. இது ஆக்சுவலாக முஸ்லீம்களுடைய தாரக மந்திரம் இது தான், அல்லாவை தவிர யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாதுன்ட்டு. ஸோ அதை அவங்க எழுத வைக்கணும். ஏன்னா பார்க்குறதெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? மனிதர்கள் தங்களையே கடவுள்னு சொல்ல முடியுமா? கடவுள் நிராகாரன்ற நிச்சய புத்தி இருக்குது இல்லை? அவர் தான் நமக்கு அப்பா, நாம் எல்லாம் அவருடைய மாணவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அவர் தான் ஆசிரியர், அவர் சொல்வது மட்டும்தான் சத்தியம் அப்படிங்கிறத சாது சன்னியாசிகளை நீங்கள் எழுத வைக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்தால் தானாகவே அவர் ஆசிரியராக இருக்கிறதும் ஞாபகம் வரும், கூடவே அழைச்சிட்டு போகிற சத்குருன்றது ஞாபகம் வரும். ஸோ மொத்தத்தில் இந்த 3 பேர்கிட்ட தான் புத்தி சுற்றணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. சும்மா சிவா சிவான்னு சொல்கிறதுலலாம் புத்தி போகாதுன்னெலாம் அர்த்தம் கிடையாது. ஓம் நம சிவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க புத்தி எங்கேயுமே போகலையா? ஸோ இந்த 3 உறவும் அந்த உறவு சம்பந்தத்தோடு நினைக்கணும். அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன் இல்லையா? ஸோ எவ்வளோ மகிமை அவருக்கு. அதனால் அந்த ஒருத்தருடைய நினைவிலேயே இருக்கணும். மனிதர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாது சன்னியாசிகள் கிட்ட நீங்கள் ஞானத்தை கொடுக்குறீங்க, அவங்க பாபா குழந்தையும் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க பிரம்மகுமாரியை தங்களுடைய குருவாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாது சன்னியாசாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா உண்மையிலே நீங்கள் அவங்களுக்கு குரு ஆகுறீங்க தானே. ஒரிஜினல் குரு பாபா, பட் சொன்னதுனால பாபா நம்மளை உயர்த்தி சொல்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் குருன்னு கூட உங்களை சொல்லலாம், ஆனால் அப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிறார், உங்களை டீச்சர்னு சொல்லிக்கலாம், குருன்னு சொல்லிக்கலாம், ஆனால் அப்பான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு தந்தையை மட்டும்தான் இந்த 3 உறவுக்கும் சொல்ல முடியும். அப்பா, டீச்சர், சத்குரு. இந்த சத்குரு உயர்ந்த குரு, தந்தையிலும் உயர்ந்தவர், ஆசிரியரிலும் உயர்ந்த ஆசிரியர். இந்த பிரம்மாவை விட, அவ்யக்த பிரம்மாவையும் விட உயர்ந்தவர் சிவபாபா தான். ஸோ இதை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கணும், அப்போ தான் கண்காட்சியில் புரிய வைக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி நினைக்கக்கூடாது. பெரிய பெரிய கண்காட்சி இருந்துச்சு அப்படின்னா நல்ல சேவாதாரி குழந்தைகள் அங்கே போய் சேவை செய்யணும். பாபா உங்களை தடுக்கிறதே கிடையாது, எங்கே வேணாலும் போய் சேவை செய்யலாம். இல்லை பெரிய பெரிய கண்காட்சி, பெரும்பாலும் கண்காட்சி நடக்குதுன்னா பிரம்மகுமாரிகளும் ஒரு ஸ்டால் வாங்கிடுவாங்க. சப்போஸ் வாங்காட்டினா கூட நீங்கள் போய் சேவை செய்யுங்க, பாபா தடுக்கிறது கிடையாது. சேவை செய்கிறதுக்கு தான் அவரே வந்திருக்கிறார். சேவை செய்கிறதுக்கு என்கிட்ட கூட நீங்கள் பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறார், நான் ஒருபோதும் உங்களை தடுக்கிறது கிடையாது. நல்ல சேவாதாரிக்கு பெரிய பெரிய எக்ஸிபிஷனுக்கு போங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல காசு அதிகமாக இருக்கும், அதனால் வாங்க மாட்டாங்க. இப்போ விவசாயிகள் கண்காட்சி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வருவாங்க. நமக்கு தேவை கூட்டம், அங்கே ஆன்மீகம் வருதா அது முக்கியம் கிடையாது. ஸோ விவசாயிகள் கண்காட்சியில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு பிரம்மகுமாரி சென்டரில் ஸ்டால் போடாமல் இருக்கலாம். நீங்கள் போங்க தனியாக, வெளியில் நிறைய பேர் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அப்படி ஒரு நோட்டீஸாக நீங்கள் கொடுங்க. யார் உங்களை தடுக்க போகிறா? பாபாவும் தடுக்க மாட்டார். பாபா கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார். டெஸ்ட் பேப்பர் வந்தால் கூட அதில் பணிவாக இருக்கிறீங்களா, எப்படி அதை கையாளுறீங்கன்னு கூடவே இருப்பார். ஒன்றுமே ஆகாது, பேப்பர் புள்ளி தான் தடையெல்லாம். முன்னேறி போக போக
சாது சன்னியாசிகள் மேலாம் இந்த ஞான அம்பு விட ஆரம்பிப்பீங்க. எங்கே போயிட முடியும்? அவங்க இருக்கிறது ஒரு கடை தானே, இங்கே தான் வந்தாகணும். உங்ககிட்ட ஞான அம்பு பட்டே ஆகணும். அவங்க இந்த ஒரு கடையிலிருந்து தான் எல்லோருக்கும் சத்கதி கிடைக்கும். ஸோ இந்த கடை என்ன மாதிரி கடை அப்படின்னா, அனைவருக்கும் தூய்மையாவதுக்கான வழியை சொல்வதற்கு உங்களை கருவியாக்கக்கூடிய கடை இது. அதுக்கப்புறம் அவங்க ஆகிறாங்க ஆகலை, அது அவங்க இஷ்டம். ஸோ அதனால் குழந்தைங்க சேவை செய்கிறதுல விசேஷமாக கவனம் கொடுக்கணும். குழந்தைங்க புத்திசாலிகள் தாம் என்ற போதிலும் சேவையை முழுமையாக செய்யலை அப்படின்னா ராகு திசை பிடிச்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது புத்திசாலி குழந்தைங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால சேவை செய்யலை அப்படின்னா ராகு திசை பிடிச்சிருக்குது. தசைகளோ அனைவரின் மீதும் சுற்றுதான். இப்போ சேவை செய்கிறவங்களுக்கு மட்டும் என்ன சுத்தாமலையா இருக்குது? எல்லா தசையும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க தைரியம் வச்சு பண்ணுறாங்கல்ல. ஒருவேளை அவங்க பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? ராகு தசை பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தைரியம் வைக்கலைன்னு அர்த்தம். மாயாவினுடைய நிழல் படியுதுன்னு அர்த்தம். பிறகு 2 நாள் கழித்து என்ன ஆயிடுறாங்க? சரி ஆயிடுறாங்க. அப்புறம் குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று வர வேண்டும். கண்காட்சிகளோ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? அப்படி புரிந்துக்கிட்டு எழுதுவதில்லை. நிச்சயமாக கீதை கிருஷ்ணருடையது கிடையாது, சிவபகவான் பாடியது அப்படின்னு. சிலர் என்ன சொல்கிறாங்க? இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்களாம். மனிதர்களுக்கு மிகவும் நன்மை செய்வது என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும். எதை பற்றி பாபா சொல்கிறாங்கன்னா, இந்த ஞானம் தான் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு நம்ம காட்டணும், பாபாவுடைய ஞானம். ஆனால் நானும் இந்த ஆசையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல அப்படின்ட்டு பாபாவும் சொல்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, அது ரொம்ப சூப்பரானது. என்னென்னா, குழந்தை ரொம்ப புத்திசாலி, ஆனால் சேவை செய்ய மாட்டேங்குது. ஏன்? புத்தி எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்குது. காம விகாரத்தில் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்தால் அவங்க எப்படி சேவை செய்வாங்க? வேறு எங்கேயோ தானே கவனம் இருக்கும். அதை தான் பாபா சொல்கிறார். அங்கே அல்லது கோபம், சண்டை இந்த மாதிரி வந்தாலும் புத்தி அதிலே இருக்கும். அவங்க முழு இங்கே எண்ணம், சொல், செயல் 3 சேவையில் இருக்கணும். எண்ணம் வேறு எங்கேயோ இருந்தால் அது முழு சேவை சொல்ல முடியாது. அதான் 2 நாள் கழித்து சரியாயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாரு, ஏன் மனிதர்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு புரிய வைக்கிறது இல்லை? அவங்களால தேவையான அளவுக்கு புரிஞ்சிக்கலை. ஏன்னா புரிஞ்சிருந்தாங்கன்னா கீதையின் பகவான் சிவன் தான் எழுதியிருப்பாங்க, கிருஷ்ணர் கிடையாதுன்னு எழுதியிருப்பாங்க. யாருமே இது வரைக்கும் எழுதலையே. அவங்க பண்ணுறதுலாம் என்னது? வா, சூப்பராக இருந்துச்சு. மனிதர்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமானது இது. எல்லாருக்கும் நீங்கள் ஸ்கூலு, கிராமம்லாம் போய் சொல்லுங்கள். இதெல்லாம் நமக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஒருபோதும் நான் இந்த ஆஸ்தியை அடைந்தே தீருவேன்ட்டு சொல்கிறதே கிடையாது. ஸோ அதான் முக்கியம். இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. செம பவர்ஃபுல் முறையிலே நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் வருது. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான முரளியை கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தேக அபிமானத்தில் சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுடணும். திருடுவது, பொய் பேசுவது இவை அனைத்துமே பாவங்கள். அதனால் இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்ம அபிமானி ஆகி இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். போய் விளையாட்டுக்கு சொன்னாலும் அது உங்கள் குணமாயிடும். உங்கள் வீட்டிலேருந்து இதுனா சாப்பிட்ற பொருள் தானே, சாப்பிட்றதுக்கு தானே இருக்குது அப்படின்னு, அல்லது சென்டரில் இதுனா சாப்பிட்டா என்ன ஏதாவது சொல்லவா போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்தால் கூட அதுவும் ஒரு திருடுற பழக்கம் தான்ட்டார். இது ஒரு டைமில் விபரீதமான திருடுறதுக்கெல்லாம், ஏன்னா இங்கே உங்கள் மனம் பழகிடுச்சுன்னா அங்கே போயிடும். இது குணம் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் கேட்டு சென்டரில் இருந்தால் கூட சரண்டர் பிரதர் சிஸ்டருக்கே சொல்லுவார்,
இன்சார்ஜ் பிரதருக்கோ சிஸ்டருக்கோ வெளியில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி எனக்கு பசிக்குது, நான் இதை எடுத்துக்கலாமா அல்லது ஏதாவது இருக்குதா அப்படி கேட்டு சாப்பிடணும். இல்லைன்னா இது பழக்கமாகிடும். அதுக்காக தான் இது மெயின் இல்லையா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு தடவை கத்திட்டா அவங்க அமைதியிடுவாங்க, அது ஓகே. ஆனால் கத்துறது உங்களுக்கு பழக்கமாகிடுமே, எவ்வளோ பெரிய நஷ்டமாயிடும். என்ன ஆனாலும் சரி தெய்வீக குணத்தை விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணும்? ஆத்மா அபிமானியாக இருக்கணும். இதில் இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் தப்பிக்கன்னா நான் ஆத்மா குணத்தை மாற்றி போயிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஏன்னா இந்த சின்ன தப்பு பண்ணால் பெரிய தப்பு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தே தீரும். கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க இல்லையா? 5 ரூபாவாக எடுத்தவனுக்கு ₹1,00,000 எடுக்கிறது பெரிய விஷயமா தெரியாது. சின்ன வயசில் அந்த மாதிரி அப்பா பாக்கெட்டில் திருநவன் தான் நாளைக்கு சொத்தையே அபகரிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவான். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். லௌகீகத்திலும் சரி அலௌகீகத்திலும் சரி. மரணம் உங்கள் முன்னாடி இருக்குது. அதனால் எந்த நேரம் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாய்ப்பு உங்களை மாற்றிக்கிறதுக்கு. ஸோ ஒரு வினாடி விடாமல் பாபா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு அடியிலும் ஃபாலோ பண்ண பல கோடி மடங்கு வருமானம். தூய்மை ஆகுங்க. பாபாவுடையவர் ஆன பிறகு உங்களை அழுக்காக்கக்கூடிய எந்த பாவக்காரியமும் செய்யக்கூடாது. வைஷ்ணவர்கள் அந்த சங்கு முத்திரை போட்டுட்டேன்னுவாங்க. ஏதோ ஒன்று அந்த தோள்பட்டையில் அந்த சங்கு சக்கரம் பச்சை குத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் வெளில சாப்பிட மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மந்திரம் சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க என்ன சொர்க்கத்துக்காக போகிறாங்க? அந்த பக்தியே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உண்மையான வைணவர்கள் நீங்கள் தான்றார். இப்போ பாபாவுடையவர் ஆயிட்டிங்கனாலே இதயத்தில் பச்சை குத்தியாச்சுன்னு அர்த்தம். கடவுளுடையவன் நான், கடவுளுக்கு நேர்ந்து விடப்பட்டவன் நான்ட்டு. அப்போ பாவக்காரியம் பண்ணலாமா? ஏன்னா 100 மடங்கு தண்டனை வேறு. அதனால் ஒரு சின்ன தண்டனை கூட அடைஞ்சிடக்கூடாதுன்ற முயற்சி கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. மரணம் அப்படிங்கிறது எதிரிலே இருக்குது. அதனால் பாபாவினுடைய வழிப்படி நடந்து பாவனமாக்க வேண்டும். பாபாவுடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது. ஏன்னா பாபா கிட்ட வந்திருக்குதே கணக்கு வழக்கு முடிக்க தான். திரும்பவும் அந்த கணக்கு வழக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம எந்த காரியமும் பண்ணக்கூடாது. தண்டனைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான புருஷார்த்தம் கண்டிப்பாக செய்யணும். வரதானம்: மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக. இதுக்கு விளக்கம், உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் அல்லது ஒரு ஐடியா வருது அப்படின்னா முதல்ல செக் பண்ணுங்கள், இந்த ஐடியா பாபாவுக்கு பிடிக்குமா? ஏன்னா பாபாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? பாபாவை திருப்திப்படுத்திட்டீங்கனாலே எல்லோரையும் திருப்திப்படுத்திடுவீங்க. ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் ஏதாவது சுயநலம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சதுன்னு தான் சொல்ல முடியும். பாபாவுக்கு பிடிச்சதுன்னோ மக்களுக்கு பிடிச்சதுன்னோ சொல்ல முடியாது. எப்போ உங்களுடைய எண்ணத்தில் உலக நன்மை இருக்குதோ அப்போ தான் மக்களுக்கும் கடவுளுக்கும் பிடிச்சதாக இருக்கும். ஸோ அப்போ மக்களுக்கு பிடித்தவர்களின் சபையில் நீங்கள் உறுப்பினராக இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா லோக்சபா உறுப்பினர். அப்போ மக்கள் விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்கிற காரியத்தில் உலக நன்மை மட்டும்தான் இருக்கணும். பாபாவுக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்த சபையுடைய உறுப்பினர் ஆகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி உறுப்பினர் ஆகிட்டிங்கன்னா சட்ட ஒழுங்குப்படி விதிபூர்வமாக நடக்கிற சொர்க்க ராஜ்ய அதிகாரி ஆகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு விதத்தில் அதுவும் மக்களாட்சி தான் இல்லையா? என்ன ஒன்று, இங்கே இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. 2500 வருடத்திற்கு தேவையான பதவி எல்லாமே இங்கேயே. அதுதான் ஆசீர்வாதம் வாங்குங்கன்றார். அதுவுமே மக்களாட்சி தான் ஒரு விதத்தில். இப்போ உதாரணத்துக்கு இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவரை பற்றிய எண்ணம், அதாவது உங்கள் உறவில் தொடர்பில் இருக்கலாம். ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னா, பாபா என்ன சொல்லியிருக்காரு? என்னை தவிர யாரும் நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மற்றவங்கள பற்றி நினச்சிட்ருக்கீங்க. அதுவும்
ஏதோ ஒரு வீண் விஷயத்தை பற்றி நினச்சிட்ருக்கீங்க. இல்லை அவங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க, அந்த காரியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை பற்றி கூட நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை நம்ம சோதனை செய்யணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நினைக்கிறது முதல்ல பாபாவுக்கு பிடிக்குமா? அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறாரு, இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிய வரும்? நேதம் முரளி படித்தா தான் தெரிய வரும். முரளி படிக்கும்போது தான் அந்த பகுத்தறியும் சக்தியே நமக்கு வரும் முதல்ல. ஸோ கண்டிப்பாக இது பாபாவுக்கு பிடிக்குமா? பாபா என்ன சொல்கிறாரு, ஒருத்தவங்களோட குறைய பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் குறையாக இருக்கீங்க அப்படின்னே சொல்கிறாரு. ஒருத்தவங்களோட கெட்ட குணத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஏன் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னே கேட்குறாரு. மற்றவங்களோட சாக்கடையே நீங்கள் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இது பாபாவுக்கு விருப்பமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக விருப்பமாகவே இருக்காது. இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை நம்ம எடுத்தோம் இல்லையா? இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நேரம் கிடைக்குது, ஒரு நொடியில் ஒரு சங்கல்பம் செய்கிறோம், ஒரு உலக மக்களுக்கே நம்ம வந்து சுகம் சாந்தியை கொடுக்கக்கூடிய மனசா சேவையை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான எண்ணத்தை நம்ம எழுப்புகிறோம். சரி, அப்படி கூட இல்லையா, எனக்கு ஒரு பலகீனம் இருக்குது, என்னால் வந்து அமைதியாகவே இருக்க முடியல, ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம பாபா சொல்லுவார் எப்போவுமே, அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த பண்ணிங்கன்னா இது போயிடும் அப்படிம்பார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு அந்த விகாரம் இருக்குது, இந்த பலகீனம் எனக்கு இருக்குது இல்லையா, திருப்தி இல்லை எனக்கு, அதனால் கோவம் வருது எனக்கு. ஸோ நம்ம யோசிக்கலாம், நம்மளை மாதிரி எத்தனை ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இந்த திருப்தி இல்லாமல் இந்த கோவத்துலேயும் காமத்துலேயும் விழுந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அப்போது என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். எல்லா ஆத்மாக்களுக்குமே இந்த திருப்தியின்மையெல்லாம் வரக்கூடிய கோபம், இந்த விகாரத்தினால அவங்களும் வெளியில் வரணும், அவங்களும் பாபா ஞானத்தை எடுக்கணும், அவங்களும் ராவனுடைய சிறையிலேருந்து விடுபடணும், அவங்களுக்கும் சுகம் கிடைக்கணும், சாந்தி கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு டைம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மனசா சேவை பண்ணுறோம், சக்தி கொடுக்குறோம் அப்படின்னா தானாகவே வந்து என்ன ஆகணும், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோபமே போயிடும், நமக்கே அந்த திருப்தி ஃபீல் வந்துடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது பாபா என்னைக்காவது தடுப்பாரா? ஏன்னா இது உலக மக்களுக்காக நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம். ஆனால் பிரச்சனை யாருக்கு? எனக்கு தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்துச்சு. ஆனாலும் அதை நான் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா உலக மக்களுக்காக சேவை பண்ணுறேன். அப்போது இதை வந்து பாபா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது பாபாவுக்கு பிடிச்ச விஷயந்தான். ஏன்னா உலக நன்மைக்காக நான் செஞ்சிகிட்ருக்கேன். உலக நன்மைக்காக செய்யும் பொழுது கூட எனக்குமே நன்மையாகுது அது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கல்பம் நம்ம செய்யும்போது கூட யோசிக்கணும், இது பாபாவுக்கு பிடிச்சமானதா, ஸ்ரீமத் படி இருக்குதா, இல்லை வீண் விஷயத்தை பற்றி நினச்சிட்ருக்குமா, இல்லை நெகட்டிவ் விஷயத்தை பற்றி நினச்சிட்ருக்கோமா. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் வந்து பாபா சொல்கிறாரு சாதாரண எண்ணங்களாகவே இருக்கக்கூடாதுங்கிறார், உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும், சக்திசாலி எண்ணங்களாக இருக்கணும்னு தான் அவர் சொல்கிறார். எதையுமே வீண் பேச்சே பேசக்கூடாதுங்கிறாங்க. இப்போ பாபா வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு, முரளியில் பேசுகிறாரு, அவ்யக்த முரளியில் பேசுகிறாரு. நிறைய பேர் வந்து விலங்குகளை பற்றி அதை பற்றி இதை பற்றிலாம் கேட்கும்போது அவர் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அது பேசுகிறதே வேஸ்ட்டுங்கிறது அவருக்கே தெரியுது. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சம் டைமு, அந்த டைமில் வந்து இதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் டைமே முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அவருக்கு தெரியுது இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஒரு அந்த சங்கல்பமும் நேரத்தையும் எவ்வளோ வீணடிக்கிறோம் பாருங்கள். அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ அந்த நேரத்தை நம்ம வீணடிக்கிறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம், சுயநலமாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இது பாபா ஏற்றுப்பாரா? அவரே வீண் விஷயத்தை பற்றி பேசலை, அப்போ நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கிறோம்? அப்போ வந்து பாபாவுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஜனாவையும் நிரப்புறது தான் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா அவர் நிரப்புறதுக்கு தான் வந்திருக்கார். அப்படிங்கிறப்போ நம்மளும் அதை நிரப்பிக்கணும் இல்லையா, அதுதான் அவருக்குமே பிடிக்கும். அப்போது உலக நன்மைக்காக யார் வந்து சேவை செய்கிறாங்களோ அவருக்கு தான் பாபாவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒர்க்குக்காக தான் பாபாவே வந்திருக்கிறார், நம்ம அவரோட உதவியாளர்கள் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கல்பமாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு சேவையே செய்கிறோம்னாலும் கூட அவருக்கு அது பிடிக்குமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் நம்ம.
அதையுமே அவர்கிட்ட கேட்டுட்டு கூட நம்ம செய்யலாம். நம்மளுக்கே தெரியும் அது. ஏன்னா நம்ம முரளி படிக்க படிக்க எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது கரெக்டு, எது தப்பு அப்படின்னே தெரியும். ஆனால் அதையும் மீறி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 63 ஜென்மங்களாக பண்ணிட்டு வந்த அது என்ன சொல்கிறது, சமஸ்காரங்கள் அது விட மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் திட எண்ணம் வச்சும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். ஸ்லோகன்: கடவுளுடைய துணையை சதா யார் அனுபவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்ப சகஜமாக அனுபவமாகும், ஈஸியாக அனுபவமாகும், எதுவுமே கஷ்டமாக அனுபவமாகாது. அது மட்டும் இல்லை, எப்பவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்? பாபா கூட இருக்கிறாரு, பாபா கூட பேசிகிட்டு இருக்கிறது, ஒன்றா இருந்து சக்தி கொடுக்குறது, இதில் கவனம் இருக்கணும். அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. மற்ற விஷயத்தில் பெருசாக கவனம் கொடுக்காமல் இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க, ஊறப்பட்ட கேள்விகள் வந்துடும், அதுவே தடையாயிடும். அவ்யக்த இஷாரா: இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சிவசக்தி, சிவனும் சக்தியும் இணைந்த ரூபம் இல்லையா? அதே மாதிரி பாபா சொல்கிறார், பாண்டவ பதியும் பாண்டவர்களும் இணைந்த ரூபத்தில் தான் எப்போவுமே இருக்கிறீங்க. பாண்டவர்கள் பாபா குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கள சொல்லுவார். அது பெண் குழந்தைங்களும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சக்தியும் ஆண் குழந்தைங்களும் சேர்த்துக்கலாம். பட் ஜென்ரலாக சக்தினா பெண், பாண்டவர்கள்னால் ஆண் பாபா சொல்லுவார். ஸோ அதேமாதிரி பாண்டவர்களும் பாண்டவ சேனைகளும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் எப்போவுமே இணைந்தே. ஏன்னா பாண்டவர்கள் இல்லாமல் பாண்டவபதியாலையும் எதுவும் பண்ண முடியாது. பாபா எவ்வளோ பணிவு பாருங்கள். பாண்டவர்கள்னால் சக்தியை வச்சுட்டு பண்ண போகிறாரு, அவரால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது குழந்தைகளே அப்படின்றாருன்னா நமக்கெல்லாம் எதுக்கு அகங்காரம் இல்லையா? ஸோ யார் இந்த இணைந்த ரூபத்தில் எப்போவுமே இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சாக்கார ரூபத்தில் பாபா எல்லா உறவுலையும் இருக்கிறாருன்னு அர்த்தம். பாபாவோடு இணைஞ்சிருந்தால் பாப்தாதா சாக்காரத்திலே உங்கள் கூட இருக்கிற மாதிரி அனுபவமாகுன்றார். நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஒரு வினாடியில் உங்கள் முன்னாடி உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லிடுவார். அதனால தான் கடவுள் எங்கும் நிறைந்தவர், எப்பொழுதும் இருப்பவர் அப்படியெல்லாம் வந்துடுச்சு கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்ததுனால. இது ஸ்லோகனுடைய அப்படியே கண்டினியூஷன் மாதிரியே இருக்குது. ஏன்னா ஸ்லோகனில் பாபா என்ன சொல்லியிருக்காங்க, பரமாத்மாவுடைய துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால், அதாவது இங்கே பாபா எல்லா விஷயத்தையுமே உணர்றது, அனுபவம் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். எதுவுமே இங்கே எல்லாமே ஸ்தூலமான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே மறைமுகமாக நடக்கிற ஒரு விஷயம். அவர் நம்ம கூடயே இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய முரளிகளில் கூட சொல்லியிருக்கிறோம், பாபா கண்ணுக்கு தெரியாததுனால அவர் கூட இருக்கிறங்கிற அனுபவமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ ஒரு உடலோட ஒருத்தர் கூட இருக்கிறார்னா சரி அவர் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் ஆகுது. அந்த மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியலன்னாலும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் சரி பாபா என் கூடயே இருக்கிறாரு, எனக்கு எதுவுமே ஆகாது. அப்படியே ஆனாலும் பாபா எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? அப்பா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அதையுமே பாபா ஒரு வானிலை சொல்லுவார், இடி இடிக்குதா, மழை பெய்தா, நிலநடுக்கம் வருதா, ஏன் குழந்தை பயப்படுறா, என் வீட்டுக்கு தானே வரப்போகிறோம், என் கூட தானே வரப்போகிறோம், எதுக்கு பயப்படுறேன்னே கேட்குறாரு. அதனால் எந்த ஒரு பயமுமே நமக்கு அனுபவமே ஆகாது. ஏன்னா அவர் கூட இருக்கார். ஏன்னா கடவுள் இல்லையா அவர்? இந்த இடத்துல நம்ம கடவுளோட மகிமையை போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா பக்தியில் என்ன சொல்லுவாங்க, கடவுள் இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அவர் நினச்சா எது வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அந்த மகிமையை இப்போ பரமாத்மாவோடைய துணையை நம்ம அனுபவம் செய்யும் பொழுது அனைத்தும் சகஜமாக இருக்கிறது நமக்கு அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ பரமாத்மாவோட அனுபவம், அதாவது பக்கத்துலேயே நம்ம கூடயே இருக்கிறாரு, அவர் சர்வசக்திவானா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நம்ம கோபப்படணும்னு நினச்சா கூட நம்மளால் கோபப்பட முடியாது. மாஸ்டர் சர்வசக்திவான்ங்கிற அந்த ஸ்திதியில் இருக்கணும். அந்த ஸ்திதியில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஏதாவது வேலையெல்லாம் பண்ணலானோ, போலீஸ் அந்த ட்ரெஸ்ஸு போட்ட உடனே உங்களுக்கு அந்த கம்பீரம் வந்துடுது,
நம்ம ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஞாபகம் எல்லாமே வருது இல்லையா? அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான்ல என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே நான் சர்வசக்திவான். அதாவது வந்து தூய்மையிலையும் சரி, அமைதியிலையும் சரி, சுகத்திலையும் சரி, எல்லா சக்திகளுமே என்கிட்ட இருக்குது, ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது, மாயா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மாஸ்டர் சர்வசக்திவான். நம்ம வெறுமனா என்ன பண்ணுவோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா இப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதை அனுபவம் செய்கிறோமா? அதுதான் அங்கே விஷயமே. பாபா இங்கே எல்லாமே அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். தன்னை ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து அதையுமே அனுபவம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இப்போ இந்த உடலை தொட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வருது, இந்த தேகம்ங்கிறது நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, அதனால் இது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நான் ஆத்மா அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகணும், உணரணும் அப்படிங்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் முரளி.